இந்தியாவின் முன்னணி விடுதி நிறுவனமான ஜோஸ்டெல் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கோடை வெப்பம் மற்றும் பயண வாய்ப்புகள் காரணமாக ஜூன் மாதத்தில் ஷிம்லாவுக்கான முன்பதிவுகள் 76% அதிகரித்துள்ளன. அதேபோல ஸ்ரீநகர், கேங்டாக் போன்ற மலைப்பிரதேசங்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை 95% உயர்ந்துள்ளது. முன்கூட்டியே திட்டமிடாமல் பயணத்திற்கு வெறும் 3 நாட்களுக்கு முன்பு திடீரென்று முன்பதிவு செய்து பயணிக்கும் போக்கு தற்போதைய இந்தியர்களிடம் கணிசமாக அதிகரித்திருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. மேகாலயாவில் ஒருநாள் இரவு கனமழையில் தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி அடித்துச் செல்லப்பட்டதால் வங்கதேசத்துக்கான எல்லை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவின் மவுசின்ராம் நகரில் ஒரே நாளில் 530 மில்லிமீட்டர் மழை பதிவான நிலையில் ஷில்லாங் டாவ்கி தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டு வங்கதேச எல்லைக்கான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதேபோல மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா நகரிலும் புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்ததில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் போக்குவரத்து முடங்கியதால் நீட் தேர்வு மையங்களுக்கு செல்லும் மாணவர்கள் அவதியுற்றனர். நாடெங்கும் வெயிலின் வீச்சு அதிகமாக உள்ளதாலும் கோடைக்காலம் நீண்டு வருவதாலும் ஏசி இயந்திரங்கள் விற்பனை அனல் பறக்க நடைபெற்று வருகிறது. டாடா குழுமத்தைச் சேர்ந்த நிறுவனமான வோல்டாஸ் கடந்த 3 மாதங்களில் 10 லட்சம் ஏசிக்களை விற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. குறுகிய காலத்தில் இவ்வளவு விற்றது இதுவே முதல் முறை என இந்திய வீட்டு உபயோக ஏசி சந்தையில் முதலிடத்தில் உள்ள வோல்டாஸ் தெரிவித்துள்ளது. இந்திய ஏசி சந்தையில் உள்ள மற்ற பிரபல நிறுவனங்களான எல்ஜி, டைக்கின், ப்ளூ ஸ்டார், ஹிட்டாச்சி, பானசோனிக், லாய்டு உள்ளிட்டவையும் தங்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளன. அதே நேரம் இந்த ஆண்டில் ஏசிக்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பெரியார் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் தண்ணீரானது செந்நிறத்தில் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. வெள்ளப்பெருக்கால் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. கனமழையால் படகு குளத்திலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. சென்னை போரூரில் மருந்தாக்கியல் துறை மற்றும் இந்திய மருந்தியல் ஆசிரியர் சங்கம் சார்பில் தேசிய அளவிலான மாநாடு நடைபெற்றது. இதில் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு, மருத்துவ உபகரண பாதுகாப்பு, கண்காணிப்பு நடைமுறைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மருந்தியல் துறையில் சுமார் 400 புதிய கண்டுபிடிப்புகளுக்கான அறிவிப்புகள், சுவரொட்டிகள் வெளியிடப்பட்டன. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடு முழுவதும் 551 நகரங்களில் 5440 மையங்களில் அமைதியான முறையில் நீட் மறுதேர்வு நடைபெற்று முடிந்தது. நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் மறுதேர்வு ஏற்பாடுகளை டெல்லி தேசிய தேர்வு முகமை அலுவலகத்திலிருந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டார். நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கக்கூடாது என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திலேயே 45 நிமிடங்கள் காத்திருந்தார். கொல்கத்தா பயணம் முடிந்து டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி விமான நிலையத்திலிருந்து இல்லத்துக்கு செல்ல இருந்தார். நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் பாதிக்கப்படலாம் என்பதால் மதியம் 1 மணி 15 நிமிடம் முதல் மதியம் 2 மணி வரை விமான நிலையத்தில் பிரதமர் காத்திருந்த பின்னரே கிளம்பினார். ஹைதராபாத்தில் நீட் மறுதேர்வு எழுதவிருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நீட் மறுதேர்வுக்கு தயாராகி வந்த 19 வயது மாணவி சேக்ஷனா கடுமையான மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். தற்கொலைக்கு முன்னதாக என் இறப்பிற்கு யாரும் காரணமில்லை என்று மாணவி எழுதியிருந்த கடிதத்தையும் போலீசார் கைப்பற்றினர். தவறான மையத்துக்கு சென்ற நீட் தேர்வு மாணவியை வாகனத்தின் மூலம் கல்லூரி நிர்வாகமே உரிய மையத்துக்கு அனுப்பி வைத்தது பலரது பாராட்டை பெற்றுள்ளது. மதுரை யாதவா மகளிர் கல்லூரி நீட் தேர்வு மையத்துக்கு தேர்வு எழுத வந்த மாணவியின் ஹால் டிக்கெட்டை சரிபார்த்தபோது அவர் தவறான மையத்துக்கு வந்தது தெரிந்தது. தேர்வு தொடங்க 30 நிமிடங்கள் இருந்த நிலையில் மாணவி செய்வதறியாமல் திகைக்க கல்லூரி நிர்வாகமே அவரை வாகனத்தில் தேர்வு மையம் அமைந்துள்ள யாதவா ஆண்கள் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தது கல்லூரி நிர்வாகத்தினரை பலரும் பாராட்டியுள்ளனர். திருச்சியில் நீட் தேர்வு எழுதிச் சென்ற மாணவி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இனாமாத்தூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி பிரியங்கா தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் சிக்கி காயமடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முதலுதவி சிகிச்சை அளித்து மாணவியை தேர்வு மையத்திற்கு பத்திரமாக அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில்
இன்று 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் ஒரு சில இடங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் நடந்த யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பிரதமர் மோடி யோகா செய்வது எப்படி என கற்றுக் கொடுத்தார். யோகா செய்தவர்களுக்கு இடையே நடந்து சென்ற பிரதமர் ஒவ்வொருவர் செய்வதையும் கவனித்து பார்த்தார். தவறாக செய்பவர்களிடம் சென்று கையை பின்னால் எப்படி மடிப்பது, எப்படி முன்னால் நீட்டுவது என பிரதமர் சொல்லித் தந்தார். சுமார் 40 நிமிடங்கள் நடந்த இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் கலந்து கொண்டார். தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து ஆளுநர் 45 நிமிடங்களுக்கும் மேலாக யோகாசனங்களை செய்தார். திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளுடனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாறி மாறி கூட்டணி வைப்பதும் எதிர்ப்பதும் அரசியல் சூழ்நிலையை பொறுத்தது என அக்கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், தொகுதி உடன்பாடு கொள்வது என்பது இரு தரப்புக்கும் வெற்றி தரும் ஏற்பாடுதான் என்றும், ஒரு கட்சியின் அரசியல் முடிவில் இன்னொரு கட்சிக்கு துரோகம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தைரியம் இருந்தால் திமுகவும் அதிமுகவும் வெளிப்படையாக கூட்டணியை அறிவிக்கட்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் சவால் விடுத்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் திருநகர் பகுதியில் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன், காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். முதல்வர் விஜய் ஆள் பிடிப்பதில் காட்டும் திறமையை மக்கள் பிரச்சனைகளிலும் காட்டுவாரா என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் வெளி மாநிலங்களுக்கு செல்வதால் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பது முதல்வர் விஜய்க்கு தெரியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே தலவராம்பூண்டி அரசு பள்ளியில் முதல்வர் விஜயின் புகைப்படத்தை காட்டி பாடம் எடுத்த தவிக நிர்வாகி நீக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியரிடம் விளக்கம் கேட்டு காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நளினி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். விளாத்திக்குளம் அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட குளறுபடியால் மாணவர்களுக்கு பிஸ்கட் வழங்கப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏழை பிள்ளைகளின் பசியை போக்கும் திட்டத்தில் அலட்சியம் காட்டிய அதிகாரிகள் மீது முதல்வர் உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தவிக நிர்வாகிகள் யாரும் பள்ளிகளில் ரீல்ஸ் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாதென அமைச்சர் ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளிகளில் நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டும் என்றால் தலைமை ஆசிரியரிடம் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள அவர், பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கட்சிக் கொடியை பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வே தேவையில்லை என்பதுதான் தங்களின் கருத்து என தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசால் நீட் தேர்வை முறையாக நடத்த முடியாத நிலை உள்ளதாக விமர்சித்திருக்கிறார். வினாத்தாள்களை கூட மத்திய அரசால் முறையாக விநியோகிக்க முடியவில்லை என்றும் விமர்சித்திருக்கிறார். மேகதாது விஷயத்தில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க விடமாட்டோம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைச்சர் நிர்மல்குமார், கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் ஆகியோருடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தவிக காங்கிரஸ் உறவு என்பது நீண்ட நாட்கள் தொடரும் என்றார். மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தில் உதயநிதியின் கோரிக்கையை முதல்வர் விஜய் ஏற்றுக்கொண்டது பெருந்தன்மையான செயல் என்று அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்த நாளை ஒட்டி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் புதுக்கடையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதச்சார்பின்மை மற்றும் சமூக நீதி கொள்கைகளின் அடிப்படையில் தவிக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்ததாக கூறினார்.
மேகதாது அணை விவகாரத்தில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கொடுத்த திருத்தம் என்ன என்பதை அவைக்கு சொல்லாமல் அதை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசின் அணுகுமுறை சட்டமன்ற விதிகளுக்கு புறம்பானது என சிபிஎம் மாநில செயலர் பே சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சியின் திருத்தத்தை அவைக்கு தெரியப்படுத்தி அனைத்து உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்ட பிறகே தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையற்றது என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தனி நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்ற அரசின் நிலைப்பாட்டை ஏற்க முடியாது என குறிப்பிட்டிருக்கிறார். தனி நடுவர் மன்றம் பற்றிய பகுதிகளை நீக்கிவிட்டு அதன் பிறகே மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ள அன்புமணி தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை திரும்பப் பெறுங்கள் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு முதல்வர் விஜய் உரிய நடவடிக்கை எடுப்பார் என விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆணவ கொலைக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து நாங்களும் தோழமையோடு சுட்டிக்காட்டுவோம் என்றார். இளைஞர்களின் கோரிக்கையை ஏற்று திரைப்பட பாடலுக்கு நடனமாடியதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூறினார். இளைஞர்கள் தங்களுடன் சேர்ந்து நடனமாட அழைத்ததால் அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டி நடனமாடியதாகவும் இதில் ஒன்றும் தவறு இல்லை என அமைச்சர் விஸ்வநாதன் பதிலளித்தார். உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட 3 போர் கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். கொல்கத்தாவில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் நடைபெற்ற விழாவில் INS துனகிரி, INS சன்ஷோதக், INS ஆக்ரே ஆகிய கப்பல்கள் இந்திய கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் மேற்கு வங்க ஆளுநர் RN ரவி, முதல்வர் சுவேந்த அதிகாரி, கடற்படை தளபதி கிருஷ்ணா சுவாமிநாதன் ஆகியோரும் பங்கேற்றனர். இந்தியா ஆயுதங்களை வாங்கும் நாடாக மட்டும் இருந்த நிலை மாறி பிற நாடுகளுக்கு அவற்றை விற்கும் நிலைக்கு மாறி வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். 3 போர் கப்பல்கள் இணைப்பு விழாவில் பேசிய பிரதமர் இந்தியாவின் ஆயுதங்களையும் பாதுகாப்பு தளவாடங்களையும் 80 நாடுகள் வாங்கி வருவதாக தெரிவித்தார். நமது சுயசார்பில்தான் நமது வலிமை அடங்கியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மேகாலயாவில் ஒருநாள் இரவு கனமழையில் தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி அடித்து செல்லப்பட்டதால் வங்கதேசத்துக்கான எல்லை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக மழை பெய்யும் மேகாலயாவின் மவுசின்ராம் நகரில் ஒரே நாளில் 530 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உஸ்மானாபாத் MP ஓம்ராஜே நிம்பால்கர் உத்தவ் சிவசேனா பிரிவிலிருந்து விலகி ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவில் இணைந்திருக்கிறார். இதனால் உத்தவ் சிவசேனாவில் இருந்து விலகி ஷிண்டே சிவசேனாவில் இதுவரை 6 MPக்கள் இணைந்துள்ளனர். எதிர்க்கட்சியிலிருந்து வளர்ச்சிப் பணிகளை செய்ய முடியாததால் உத்தவ் சிவசேனாவிலிருந்து விலகுவதாக நிம்பால்கர் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக சட்டமேலவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்த தங்கள் வேட்பாளர்களை கடவுள் முன் சத்தியம் செய்ய வைத்து அடையாளம் காண பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளது. சட்டமேலவை தேர்தலில் காங்கிரசுக்கு சில வாக்குகள் கூடுதலாக கிடைத்த நிலையில் பாஜக மதசார்பற்ற ஜனதா தள கூட்டணியில் குறைந்தது 4 பேர் எதிர்த்தரப்புக்கு வாக்களித்தது வாக்கு எண்ணிக்கை முடிவில் தெரியவந்தது. இங்கிலாந்தில் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணியில் விராட் கோலி சேர்க்கப்பட்டுள்ளார். உடல் தகுதி அடிப்படையில் அவருக்கு விளையாடும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருக்கிறது. சுப்மன் கில் தலைமையிலான அணியில் ஸ்ரேயாஸ் ஐயர் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் நெல் சேமிப்பு கிடங்கில் மழையில் நனைந்து வீணான நெல் மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். நெல் மூட்டைகள் வீணானதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்த நிலையில் புதிய தலைமுறையிடம் அமைச்சர் வினோத் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தவேக அரசின் வெள்ளை அறிக்கையில் பல தவறான கணக்குகள் உள்ளதாக திமுகவைச் சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ள அவர் தான் 15 ஆண்டு கால ஆய்வுடன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டதாகவும் ஆனால் தவேக அரசு வெறும் 5 ஆண்டு கால ஆய்வுடன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். திமுகவினரின் பொய் பரப்புரையால் எனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். அமைச்சரை காணவில்லை என ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் பேசுபொருளான நிலையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரமேஷ், இது திட்டமிட்ட பரப்புரையால் என்னை அமைச்சர் பொறுப்பிலிருந்து மாற்றப் போகிறீர்களா அல்லது MLA தகுதி நீக்கம் செய்ய முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார்.
எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்திரங்கள் விவகாரத்தில் டெக்னிக்கல் குழுதான் இந்திய நிறுவனங்களை நிராகரித்துள்ளது தமிழக அரசு அல்ல என அமைச்சர் அருண்ராஜ் விளக்கமளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் விவகாரத்தில் வெளியான தகவல்கள் முற்றிலும் தவறானவை என மறுப்பு தெரிவித்தார். ஆடை தள்ளுபடிக்காக காத்திருப்பதைப் போலவே சனிக்கிழமை தோறும் பனையூர் பங்களா முன் சிலர் காத்திருப்பதாக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு விமர்சனம் செய்திருக்கிறார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் பனையூர் பங்களா கேட் திறந்ததும் புதிய திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சிக்கு முண்டியடித்து செல்லும் ரசிகர்களைப் போல அவர்கள் உள்ளே சென்றாலும் கட்சித் தலைவரை பார்க்க முடியாத நிலை உள்ளதாகவும் விமர்சித்திருக்கிறார். பழம்பெரும் பின்னணி பாடகி எல்ஆர் ஈஸ்வரியை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் நேரில் சென்று நலம் விசாரித்தார். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் வசிக்கும் எல்ஆர் ஈஸ்வரியை சந்தித்த புகைப்படத்தை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஜேசிடி பிரபாகர், சிறுவயதிலிருந்தே நான் ரசித்து வந்த இசை உலகின் தனித்துவமான குரலான சகோதரி எல்ஆர் ஈஸ்வரியை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலையும் பகிர்ந்து தனது மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். முதல்வர் விஜய் பிறந்த நாளையொட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவை பார்வையிட இலவசமாக அனுமதி வழங்கப்பட்டதால் ஏராளமானோர் குடும்பத்துடன் வருகை தந்தனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவை பார்வையிட ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்கள் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். முன்பதிவு செய்யாமல் வந்தவர்கள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் அவர்களையும் இலவசமாக அனுமதிக்கும்படி அறிவுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் பெரியார் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவியில் தண்ணீரானது செந்நிறத்தில் ஆர்ப்பரித்து கொட்டியது. வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. கனமழையால் படகு குளத்திலும் வெள்ளம் ஏற்பட்டது. லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினால் ஈரான் மீது கடுமையான ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக சுவிட்சர்லாந்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ், ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாப், வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஈரானுடன் இறுதி ஒப்பந்தம் 60 நாட்களுக்குள் எட்டப்படாவிட்டால் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க அமெரிக்காவும் சுங்க கட்டணம் விதிக்கும் என அந்நாட்டு அதிபர் டிரம்ப் எச்சரித்திருக்கிறார். இது காவல் தேவதையாக இருந்து மேற்காசிய நாடுகளை தாங்கள் பாதுகாப்பதற்கு பெரும் கட்டணமாக இருக்கும் என்றும் டிரம்ப் கூறினார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் பன்மை தன்மையை கொண்டாடும் LGBT சமூகத்தினரின் புகழ்பெற்ற கேபிட்டல் பிரைட் பேரணி சனிக்கிழமை வெகு விமரிசையாக நடைபெற்றது. வண்ணமயமான வானவில் கொடிகளுடனும் அலங்கார ஊர்திகளுடனும் ஆயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டனர். இத்தகைய பேரணிகள் தங்களின் அடையாளத்தை உலகுக்கு உரக்கச் சொல்ல தேவைப்படுவதாக பங்கேற்பாளர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். பலத்த பாதுகாப்பு மத்தியில் நடைபெற்ற இந்த பேரணியில் சமூக ஒற்றுமைக்கான கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. சீனாவின் டிராகன் படகு திருவிழாவையொட்டி சோங்கிங் நகரில் காட்சிப்படுத்தப்பட்ட மினி ஜோங்ஸி எனப்படும் சிறுவகை அரிசி பலகாரங்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. பாரம்பரிய கைவினை முறையில் ஒரே ஒரு ஒட்டும் அரிசி தானியத்தை கொண்டு கைகளால் மிக நுணுக்கமாக மடித்து இவை செய்யப்படுகின்றன. வண்ணமயமான பட்டு நூல்களால் கோர்க்கப்படும் இந்த மினியேச்சர் ஜோங்ஸி அமைதி மற்றும் வளத்தின் அடையாளமாகவும் சிறந்த நினைவு பரிசாகவும் தற்போது மாறியுள்ளது. மதுரையில் இனி எந்த மூர்த்தியும் கிடையாது, எந்த பிடிஆரும் கிடையாது என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள திருநகர் பகுதியில் தாவேக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் நிர்மல்குமார், இனிமேல் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை, மக்கள்தான் எங்களுக்கு பிரதானம் என்றார். போன ஆட்சியில் இருந்த அமைச்சர் மூர்த்தி மாதிரியோ நல்லா சொல்லிட்டே வர்றாரு. இன்னைக்கெல்லாம் மதுரையில் எந்த மூர்த்தியும் கிடையாது, மக்கள் தான், நீங்க தான் பிரதானம். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. உங்களுக்கு மட்டும் தான் பயந்து வேலை செய்வோம், வேற யாருக்கும் பயந்து வேலை செய்ய மாட்டோம். நீங்க எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. உங்களுக்கு பயந்து நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்காக வேலை பார்ப்போம், வேற யாருக்கும் பயந்து வேலை பார்க்க மாட்டோம். இந்த இனிமேல் மதுரையில் எந்த மூர்த்தியும் கிடையாது, எந்த பிடிஆரும் கிடையாது, நீங்க தான் இங்க பிரதானம்.
முதல்வர் விஜய் பிறந்த நாளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அஞ்சலக சேமிப்பு திட்டத்தில் 5000 ரூபாய் செலுத்தப்படும் என அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம் மாவட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மகள் திட்டத்தில் முதல் தவணை மட்டும் செலுத்தப்படும் என்றார். அஞ்சல் அலுவலகத்தில் இருக்கு பாத்தீங்களா, போஸ்ட் ஆபீஸ் இருக்குல்ல, அதுல தங்கள் மகள் திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல 5000 ரூபாய் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் 5000 ரூபாய் டெபாசிட் முதல் தொகையை போட்டு அதை தொடங்கி வைக்கிறோம். அதை தொடர்ந்து அவங்க மாசம் போட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிருக்கோம். தங்க மோதிரம் போடுறோம். இப்ப 5 ஆண்டுகளுக்கு முதல்ல 5-10 ஆண்டுகளுக்கு முதல்ல தங்க மோதிரம் போட்டிருக்கோம். அதே மாதிரி தங்க மகள் திட்டத்தில் டெபாசிட் பண்ணிருக்கோம். பெண் குழந்தைகளுக்கு டெபாசிட் பண்ணி கொடுத்திருக்கோம். எந்த வழக்கு என்று குறிப்பிடாமல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் அவரது சகோதரரையும் ஆஜராக கூறுவது சட்டத்துக்கு புறம்பானது என்று திமுக வழக்கறிஞர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக கரூர் மாவட்ட எஸ்பியை சந்தித்த திமுக வழக்கறிஞர்கள் குழு, போலீசார் சென்னை சென்று செந்தில் பாலாஜியை தேடுவது எஸ்பிக்கே தெரியாது என்று கூறுவது வியப்பாக உள்ளது என்றனர். இதுகுறித்து திமுக வழக்கறிஞரணி மூத்த வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் செய்தியாளர்களிடம் பேசினார். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டிலும் அவருடைய தம்பி திரு அசோக்குமார் அவர்கள் வீட்டிலும் கரூர் காவல்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன வழக்கிற்காக சென்று அவர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டார்கள் என்று விவரம் யாருக்கும் தெரிவிக்கப்படவில்லை. அங்கே தேடுதல் பணியில் ஈடுபட்டார்கள் என்ற விவரத்தை தெரிந்து கொள்ள என்று கேட்டபொழுது காவல்துறை கண்காணிப்பாளர் கரூர் காவல்துறை அங்கு சென்றார்களா என்று திருப்பி எங்களை கேட்கின்றார் அவர். மேலும் இந்த நடவடிக்கை அரசியல் பழிவாங்கும் செயல் என்றும் இதனை சட்டப்படி எதிர்கொள்ள தயார் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பாஜக தமிழ்நாடு மகளிரணி மாநில நிர்வாகி விஜயலட்சுமி அரவிந்த் கட்சியின் அனைத்து பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அவர் ராஜினாமா கடிதம் அனுப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலர் என் ஆனந்த் முன்னிலையில் விஜயலட்சுமி அரவிந்த் அக்கட்சியில் இணைந்தார். ஓமன் நாட்டில் கப்பலில் பணியாற்றிய போது உயிரிழந்த தூத்துக்குடி மாலுமி நிஷாந்தின் மனைவி சரோஃபினுக்கு தமிழக மீன்வளத்துறை சார்பில் இளநிலை உதவியாளர் பணிக்கான நியமன ஆணையை அமைச்சர் ஸ்ரீநாத் வழங்கினார். அரசு வேலை கோரி சரோஃபின் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மீன்வளத்துறையில் தொகுப்பூதிய அடிப்படையில் தற்காலிக பணி வழங்கப்பட்டுள்ளது. நிஷாந்தின் குழந்தைகளின் கல்விச் செலவையும் அரசு ஏற்கும் என அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். திமுகவினரின் பொய் பரப்புரையால் எனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த திட்டமிட்ட பரப்புரையால் என்னை அமைச்சர் பொறுப்பிலிருந்து மாற்றப் போகிறார்களா, இல்லை எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்க பண்ண முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். இந்த திமுகவினர் வேண்டுமென்றே டார்கெட் செய்து கொண்டு எம்எல்ஏவை காணவில்லை, அமைச்சரை காணவில்லை ஒரு பொய்யான புகாரை மக்கள் சொல்வதாக இவர்களே ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக்ஸை என் மீது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால ஒரு காலமும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா மக்கள் மிக தெளிவாக எங்களை ஆதரிக்கிறாங்க. எங்களுடைய வெற்றியை தாங்க முடியாம நீங்க இது போன்ற வேலைகள் செய்வதற்கு பதிலாக கொஞ்சோண்டு ஜெல்லிசல் வாங்கி சாப்பிட்டு வீட்டில் இருக்கலாம். இப்போ இந்த டார்கெட்டட் கேம்பெயினால என்ன நடக்க போகுது? என்ன அமைச்சர்லேருந்து மாற்ற போறீங்களா, இல்லை எம்எல்ஏலேருந்து தகுதி நீக்கம் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? மக்கள் தேர்ந்தெடுத்த பதவி இது. மேகாலயாவில் ஒருநாள் இரவு கனமழையில் தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி அடித்து செல்லப்பட்டதால் வங்கதேசத்துக்கான எல்லை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவின் மவுசின்ராம் நகரில் ஒரே நாளில் 530 மில்லிமீட்டர் மழை பதிவான நிலையில் ஷில்லாங் டாவ்கி தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டு வங்கதேச எல்லைக்கான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதேபோல மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா நகரிலும் புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்ததில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து உள்ளது. இதனால் போக்குவரத்து முடங்கியதால் நீட் தேர்வு மையங்களுக்கு செல்லும் மாணவர்கள் அவதியுற்றனர். நாடு முழுவதும் 551 நகரங்களில் 5440 மையங்களில் அமைதியான முறையில் நீட் மறுதேர்வு நடைபெற்று முடிந்தது. நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் மறுதேர்வு ஏற்பாடுகளை டெல்லி தேசிய தேர்வு முகமை அலுவலகத்திலிருந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டார்.
பெங்களூருவில் ஒரு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர் இயற்பியல் பகுதி மட்டும் கடினமாக இருந்ததாகவும் பிற பகுதிகள் எளிதாக இருந்ததாகவும் கூறினார். It was quite tough, and physics was little tough, more tough, and Bio's side it's easy, near about it easy. And கொல்கத்தாவில் கடந்த ஜூன் 14ஆம் தேதி விபத்து ஒன்றில் காயமுற்ற நீட் தேர்வு மாணவர் தனி அறையில் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் தேர்வு எழுத சென்ற மாணவர்களுக்காக கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டன. கர்நாடக சட்டமேலவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்த தங்கள் வேட்பாளர்களை கடவுள் முன் சத்தியம் செய்ய வைத்து அடையாளம் காண பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளது. சட்டமேலவை தேர்தலில் காங்கிரசுக்கு சில வாக்குகள் கூடுதலாக கிடைத்த நிலையில் பாஜக மதசார்பற்ற ஜனதா தள கூட்டணியில் குறைந்தது 4 பேர் எதிர்த்தரப்புக்கு வாக்களித்தது வாக்கு எண்ணிக்கை முடிவில் தெரியவந்தது. யார் கட்சி மாறி வாக்களித்தனர் என கண்டறிய முடியாமல் மாநில கட்சி தலைமை நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. இந்நிலையில் தவறு செய்தவர்கள் யார் என்பதை கண்டறிய தங்கள் 63 எம்எல்ஏக்களையும் தர்மஸ்தலாவில் உள்ள மஞ்சுநாத சுவாமி கோயிலில் சத்தியம் செய்ய வைத்து உண்மையை வரவழைக்க பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா முடிவு செய்துள்ளார். மஞ்சுநாத சுவாமி முன் பொய் சொல்பவர்கள் கடுமையான பாதிப்புகளை அனுபவிப்பார்கள் என்பது அப்பகுதி மக்களின் ஐதீகமாக இருந்து வருகிறது. இது தவிர 4 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவையும் பாஜக அமைத்துள்ளது. உஸ்மானாபாத் எம்பி ஓம்ராஜே நிம்பால்கர் உத்தவ் சிவசேனா பிரிவிலிருந்து விலகி ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவில் இணைந்துள்ளார். இதனால் உத்தவ் சிவசேனாவிலிருந்து விலகி ஷிண்டே சிவசேனாவில் இதுவரை 6 எம்பிக்கள் இணைந்துள்ளனர். எதிர்க்கட்சியிலிருந்து வளர்ச்சிப் பணிகளை செய்ய முடியாததால் உத்தவ் சிவசேனாவிலிருந்து விலகுவதாக நிம்பால்கர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உத்தவ் வசமுள்ள 9 எம்பிக்களில் ஷிண்டே பக்கம் 6 எம்பிக்கள் அணி சேர்ந்திருப்பதால் அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்பிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளான மணிமங்கலம், சோமங்கலம், மன்னிவாக்கம் மற்றும் படப்பை பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. குறிப்பாக படப்பை மேம்பாலம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மழைநீரை கடந்து செல்ல வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதுடன் சில இடங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பாக சாலையை கடக்க தடுப்புச் சுவர் மீது ஏறிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மழைநீர் வடிகால் வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விழுப்புரம், விக்கிரவாண்டி, வளவனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும், கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், கனியாமூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பதிவானது. கள்ளக்குறிச்சியில் கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பரவலாக பெய்து வரும் மழையால் ரயில் பாலத்திற்கு கீழ் வெள்ளநீர் தேங்கியது. இதில் ஆட்டோக்களில் பயணித்த சுற்றுலா பயணிகள் சிக்கிக் கொண்டனர். வெள்ளநீரில் சிக்கிய சுற்றுலா பயணிகள் அரை மணி நேரத்திற்கும் மேலாக ஆட்டோக்களிலேயே காத்திருந்தனர். அவர்களை மீட்பதற்காக தீயணைப்புத் துறையினர் வராததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் பட்டீஸ்வரத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் பணியில் அதிகாரிகள் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் உள்ள திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்குக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் மற்றும் நுகர்வுப் பொருள் வாணிப கழக அதிகாரிகள் ஆய்வு செய்து சேதமான நெல் மூட்டைகளை அரவைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து நெல் மூட்டைகள் தார்பாய்கள் கொண்டு மூடும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு உள்ளனர். மழைநீர் தேங்காத வகையில் பள்ளங்களில் மண் கொட்டி நிரப்பப்படுகிறது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தடையை மீறி கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்க முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தரப்பினர் லஞ்சம் பெற்றதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனியார் பள்ளிகள் சங்க பொதுச் செயலர் நந்தகுமார் வெளியிட்டுள்ள வீடியோவில்
மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 35 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை மிரட்டி பணம் பறிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தரப்பிலிருந்து விரைவில் விளக்கம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டுகளில் அங்கீகாரம் வழங்குவதில், குறிப்பாக தொடர் அங்கீகாரம் வழங்குவதில் பல்வேறு குளறுபடிகளை சென்ற கல்வி அமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார் என்று நான் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருந்தேன். 5 ஆண்டுகளாக பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்று நாங்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு பள்ளி நிர்வாகியிடமும் தொடர் அங்கீகாரத்திற்காக, துவக்க அங்கீகாரத்திற்காக பணத்தை பெற்றுக்கொண்டுதான் அங்கீகாரம் வழங்கினார்கள் என்பது கடவுள் மீது சத்தியமாக நாங்கள் உறுதியாக சொல்கின்றோம். தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் அருகே திடீரென சக்தி வாய்ந்த சுழற்காற்று ஏற்பட்டது. இந்த சூறாவளியால் வாகைக்குளம் சுங்கச்சாவடியின் கூரைகள் பெயர்ந்து முற்றிலும் சேதமடைந்ததால் சுங்கச்சாவடி முடங்கியது. மேலும் அருகில் உள்ள தீம் பார்க்கில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பலத்த சேதமடைந்தன. இந்த சுழற்காற்றின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தூத்துக்குடி விமான நிலையம் அருகே ஏற்பட்ட சுழற்காற்று பயங்கரமான அமெரிக்க சூறாவளி போன்றது அல்ல என்று வானிலை ஆய்வு மையம் விளக்கம் அளித்துள்ளது. காற்றில் ஏற்பட்ட வளிமண்டல மாறுபாட்டால் திடீரென இடிமேகங்கள் உருவாகின. அப்போது ஏற்பட்ட பலத்த மேல்நோக்கிய காற்றோட்டம் தரையிலிருந்த தூசியை செங்குத்தாக மேலே சுழற்றி இழுத்ததால் இது புனல் வடிவில் காட்சியளித்தது. இது உள்ளூர் வெப்பச்சலனத்தால் தற்காலிகமாக நிகழ்ந்த ஒரு தூசி சூறாவளியே என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் பரவலாக பெய்து வரும் மழையால் ரயில் பாலத்திற்கு கீழ் வெள்ள நீர் தேங்கியது. இதில் ஆட்டோக்களில் பயணித்த சுற்றுலா பயணிகள் சிக்கிக் கொண்டனர். வெள்ள நீரில் சிக்கிய சுற்றுலா பயணிகள் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆட்டோக்களிலேயே காத்திருந்தனர். அவர்களை மீட்பதற்காக தீயணைப்புத் துறையினர் வராததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சுற்றுலா பயணிகள் மீட்கப்பட்டனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் பட்டீஸ்வரத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் பணியில் அதிகாரிகள் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் உள்ள திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்குக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் மற்றும் நுகர்வு பொருள் வாணிப கழக அதிகாரிகள் ஆய்வு செய்து சேதமான நெல் மூட்டைகளை அரவைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து நெல் மூட்டைகள் தார்பாய்கள் கொண்டு மூடும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு உள்ளனர். மழைநீர் தேங்காத வகையில் பள்ளங்களில் மண் கொட்டி நிரப்பப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 30 அடியை எட்டியுள்ளது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு தொடர்ச்சியாக தண்ணீர் திறக்கப்படுவதால் வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 259 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் தேனி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு அடுத்த 3 முதல் 4 மாதங்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்க முடியும் என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளதால் 5 மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் தக்காளி விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 50 ரூபாய் வரை விற்ற தக்காளி தற்போது வரத்து அதிகரிப்பு மற்றும் முகூர்த்த நாட்கள் இல்லாததால் கிலோ 15 ரூபாயாக குறைந்துள்ளது. இதனால் கூலி மற்றும் வண்டி வாடகை கூட கிடைக்காமல் விவசாயிகள் கவலையடைந்தனர். சென்னை வடபழனி பூந்தமல்லி இடையான 15 கிலோமீட்டர் தூர புதிய மெட்ரோ ரயில் சேவை வரும் ஜூலை மாதம் தொடங்குகிறது. இந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலை இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஒப்புதல் அளித்து 4 மாதங்கள் ஆகியும் சேவைகள் தொடங்காத நிலை இருந்தது. மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பில் தொடர்ந்து மத்திய அரசிடம் திறப்பு விழா குறித்து கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஜூலை மாதம் பிரதமர் நரேந்திர மோடி மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைக்க உள்ளார். இந்த தடத்தில் பூந்தமல்லி, போரூர் உட்பட 10 நிலையங்களில் ரயில்கள் நின்று செல்லும். பணிகள் முடியாததால் வளசரவாக்கம் உட்பட 6 நிலையங்களில் ரயில்கள் நிற்காது என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இதுவரை 55 விழுக்காடு இடங்கள் நிரம்பியுள்ளன. 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மொத்தம் உள்ள 1,26,959 இடங்களில் 69,877 இடங்கள் நிரம்பியுள்ளன. கல்லூரிகளில் இன்னும் பல இடங்கள் காலியாக உள்ளதால் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடர்ந்து நடைபெறும் என்று கல்லூரி கல்வி இயக்கக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சத்தியமங்கலம் அருகே வண்டிப்பாளையம் கிராமத்திற்குள் முகாமிட்டிருந்த மக்னா யானையை வனத்துறை ஊழியர்கள் வனப்பகுதிக்குள் விரட்டினர். அப்போது விண்ணப்பள்ளி அருகே யானை சாலையை கடந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் யானையை கண்டதும் மின்னல் வேகத்தில் வண்டியை திருப்பி நூல் இலையில் உயிர் தப்பினார்.